ஸ்ரீ பேச்சியம்மன் ஜோட நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். உங்கள் ஜோடியெல்லாம் ஒரு குமரன் பேசுகிறேன். 2025ஆம் ஆண்டு கன்னிராசிக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் கன்னிராசி நேயர்களே ரொம்ப பயத்தோடு இருக்கீங்க போல தெரியுது. ஏன்னா கன்னிராசி நேயர்களுக்கு ஏழில் சனி ஆரம்பிச்சிடுறாரு, கண்டச்சனி அப்படின்னு சொல்லி உங்களை பயம்படுத்துகிறாங்க. அந்த பயம் உங்களுக்கு தேவையில்லை. 2026ஆம் ஆண்டு மாசி 22 மார்ச் 6 வெள்ளிக்கிழமை காலை 8:26க்கு பயிற்சி ஆகிறாரு. 2025ஆம் ஆண்டு பயிற்சி சனி பயிற்சி கிடையாது, 2026ஆம் ஆண்டு தான். சரி, என்ன நீங்கள் எப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, இதற்கு சான்றிதழ் இருக்குங்க. நீங்கள் பேப்பர் மூலிமா நிறையா தெரிஞ்சுக்கிடுவீங்க. அதற்கு திருநள்ளாறு சனிபவன் கோயிலும் குச்சனூர் சனிபவன் கோயிலும் பயிற்சி விழாவே அறிவிப்பாங்க. அப்போ தெரியுவீங்க. ஏற்கனவே போட்டிருப்பாங்க. அந்த இதுகள்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. இருந்தாலும் இந்த ஆண்டு என்ன பயிற்சி ஆகிறாரு? குரு பயிற்சி ஆகிறாரு, ராகு கேது பயிற்சி ஆகிறாரு. ராகு கேது சித்திரை 13 ஏப்ரல் 26 பயிற்சி ஆகிறாரு. அடுத்து சித்திரை 28 மே 11 குரு பயிற்சி ஆகிறாரு. அதுதாங்க பயிற்சி ஆகிறாரு. நீங்கள் நம்பி பயப்பட வேண்டாம். உங்களுக்கு இந்த ஆண்டு ஃபுல்லாக 6ல் தான் சனி இருக்கிறாரு. அதாவது மிகப்பெரிய கோள் 5 கூடிய 6 கூடிய சனிவான 6ல் மூலத்திரிகோணத்தில் இருப்பது உங்களுக்கு வெகு சிறப்பாக தாங்க இருக்கும். நல்ல தொழிலில் முன்னேற்றங்கள், எதிர்காலம் சிறப்பான அமைப்பெல்லாம் இருக்கும். வியாபாரம் சம்மந்தப்பட்ட துறைகளில் இருப்பவர்களாக இருக்கும். புதிய தொழில் ஆரம்பிப்பவர்களுக்கும் நல்லாயிருக்கும். புதிய தொழில் ஆரம்பிப்பவர்கள் தை மாதம் ஆரம்பிக்கலாங்க. புதிய தொழில் ஆரம்பிப்பவர்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்குங்க. அதே இது 3 கூடிய செவ்வாய் சனி பார்வை இருப்பது சகோதர வழியிலேயும் மூத்தவர்கள் வழியிலேயும் கொஞ்சம் சற்று 2 மாத காலம் கவனமாக இருக்க வேண்டும். அந்த 3 கூடிய சனி செவ்வாய் பார்வை வருவது, அதாவது செவ்வாய் சனியை பார்க்கிறார். அந்த செவ்வாய் சனியை பார்க்கும்போது, அதாவது உடன்பிறந்த சகோதரன் வழியில் அல்லது கணவன் மனைவி உறவுகளில் கொஞ்சம் பிரச்சனை ஏற்படுத்தும். கொஞ்சம் பொறுமையாக போயிட்டீங்கன்னா சரியாயிடும். அது தை 10ஆம் தேதிக்கு மேலே அது மாறிடுவார், மிதுனத்துக்கு வந்துடுவார், சரியாயிடும். சரி, இந்த ஆண்டு சித்திரை மாதம் ராகு கேது உங்களுக்கு 6ஆம் இடத்துக்கு வர்றாரு. கேது 12ல் போகிறாரு. அதுவும் கேது ஜென்மத்தை விட்டு விலகும்போது இன்னும் நல்லா இருக்குங்க. அப்படின்னா இந்த ஆண்டு பூராமே தொழில்துறையில் இருப்பவருக்கும் நல்ல முன்னேற்றங்களும், வேலையில் இருப்பவர்களுக்கும் ஒரு 2 மாதம் கழித்து நல்ல மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் உயர் பதவி அடையக்கூடிய யோகத்தை ஏற்படுத்துங்க கன்னிராசி நேயர்களுக்கு. அதே இது ஏற்கனவே வேலையில் உள்ளவர்களுக்கு நல்ல மாற்றங்கள், வெளியூர்லேருந்து வேலை செய்பவர்கள் நல்ல மாற்றத்தையும் சொந்த ஊருக்கு வரக்கூடியதையும் இந்த ஆண்டு நடக்குங்க உங்களுக்கு. கன்னிராசி நேயர்களுக்கு வெளிநாடு சென்று வேலை பார்க்கணும் என்ன உள்ளவங்களும் வெளிநாடு போகக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தும். அல்லது வெளிநாடு வேலை பார்ப்பதற்கு நல்ல சம்பள உயர்வும் மாற்றங்களை உண்டாக்கும். படிக்கும் மாணவர்களுக்கு நல்ல மதிப்பெண் எடுக்கக்கூடிய யோகத்தை உண்டாக்கும். உயர்கல்வி படிக்கும் மாணவர்கள் வெளியூர் சென்றோ அல்லது வெளிநாடு சென்றோ படிக்கக்கூடிய யோகத்தையும் ஏற்படுத்துங்க. அவங்க ஜாதக பலன்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாங்க. வெளியூரோ வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய யோகத்தையும். அதேமாதிரி ஐடி ஃபீல்டு, சாஃப்ட்வேர் லைன் இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர்கள் நல்ல முன்னேற்றங்களையும் எதிர்காலம் உண்டாக்கும். அதே சுக்கிரன் நல்ல அமைப்பில் இருக்கிறனால உங்களுக்கு கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்களும் புதிய வாய்ப்புகள் தேடி வருங்க. ஒரு சிலருக்கு வீடு கட்டக்கூடியதும் அல்லது இடம் வாங்கக்கூடிய அமைப்பையும் ஏற்படுத்தும். கன்னிராசி நேயர்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் முடிந்தவர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுத்த வாய்ப்பையும் இந்த ஆண்டு ஏற்படுத்துங்க. நிறைய பேர் கல்யாணம் முடியாதவர்களை போன ஆண்டு முடியலையே, இந்த ஆண்டாவது முடியுமா அப்படின்னு, விடிவு காலம் பிறக்குமா அப்படின்னு நினைக்கும் கன்னிராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக இந்த ஆண்டு நடக்குங்க. அதில் எல்லா அளவும் சந்தேகமே கிடையாதுங்க. நல்லபடியாக திருமணத்தை இன்னும் ஒரு 2 மாதத்துக்குள்ளே உங்களுக்கு முடிச்சு வச்சுருவாருங்க கன்னிராசி நேயர்களுக்கு. அதே இது கணவன் மனைவிக்குள்ளே நல்ல மாற்றங்களையும் முன்னேற்றங்களும் கொடுக்குங்க. குரு 3ஆம் இடத்தை பார்க்குறாரு. குரு 3ஆம் இடத்தை பார்க்கும்போது இந்த செவ்வாசனி விலகும்போது சகோதர வழிகளில் நன்மைகள் உண்டாக்கும். அது மூத்தவராக இருந்தாலும் சரி, இளையவராக இருந்தாலும் சரி, சகோதரன் சகோதரி வழிகளில் நல்ல மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் உண்டாக்கும். அதே இது மனைவி வழியில் உள்ளவங்களுக்கு பிறகு, அதாவது மனைவி வழியில் மைத்துனர் இந்த மாதிரி சப்போர்ட்டு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகத்தையும் உண்டாக்குங்க இந்த ஆண்டு. அதே மாதிரி முன்னோர்கள் 6ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு, 3ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு, ராசியை பார்க்குறதுனால முன்னோர்கள் வழியில் மூதையர் சொத்துக்கள் வரக்கூடியதையும், தாத்தைம்பாட்டு சொத்து வரக்கூடியதும், அல்லது எதிரிகளால் நன்மைகளும் ஏற்படுத்தும். இல்லை உங்களை ஏற்கனவே எதிரியாக நினைத்து கொண்டவர்களும் நண்பர்களாக மாறக்கூடிய அமைப்பும் இந்த ஆண்டு அமையுங்க. அதே மாதிரி மிலிட்ரி, காவல்துறை போன்ற துறையில் இருப்பவருக்கும் நல்ல முன்னேற்றங்களும் இடமாற்றத்தையும் உண்டாக்குங்க. அதேமாதிரி படிக்கும் பெண்கள், அதாவது கல்லூரியில் படிக்கும் பெண்கள் சற்று மாணவர்களுடைய எச்சரிக்கையாக பழக வேண்டுங்க. ஏன்னா இந்த கன்னிராசி நேயர்களுக்கு இந்த செவ்வாசனி அடிவொருக்க பார்வை ஏற்படுவது சில நேரங்களில் தடுமாற்றத்தை ஏற்படுத்தும். அதனால் கொஞ்சம் சற்று கவனமாக இருக்க வேண்டும். இந்த கன்னிராசி நேயர்கள்
பெருமாளுக்கு விளக்கு போட்டு வழிபாடு பண்ணுவதும் மகாலட்சுமியை வழிபாடு பண்ணுவதும் வெகு சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி உங்களிடம் விடைபெறுகிறேன். ஜோதிட இளமுருகுமரன். நன்றி, வணக்கம்.